ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருக்காங்க. வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. பாக்கியா வந்து ரொம்பவே விதவிதமாக சமைச்சிட்டு இருக்காங்க. பாக்கியா வந்து ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. கோபியும் பிளேட்டை வைக்க உடனே ராதிகா, கோபி எனக்கு டைம் ஆயிடுச்சு, அது நல்லா உப்புமா செஞ்சுருக்கேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க கோபின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி கோவப்பட்டு, உடம்பு சரியில்லாத பையன் சாப்பிட்ற ஃபுட்டா இது சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. மயு, உன் அம்மா வந்து சமைக்கிறது உனக்கு பிடிக்குமா சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மயு அமைதியாக இருக்காங்க. பாத்தியா ராதிகா, உன்னுடைய பொண்ணுக்கே நீ சமைக்கிற ஃபுட்டு வந்து பிடிக்கிறதில்ல, இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணுன்றாங்க. உடனே கோபி, எப்பயாவது உப்மா நீ சாப்பிட்டு பார்த்துருக்கியா? உப்மா அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்து சொல்ல, ராதிகா வந்து என் புருஷனுக்கு என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், நான் அவருக்கு எப்படி பரிமாறணுன்றதும் எனக்கும் தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நீங்கள்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்காக வந்து இப்போ வந்து கோபியை அதவே சாப்பிட சொன்னதுனால கோபியும் வேற வழி இல்லாமல் அந்த உப்புமாவே சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம கோபி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ராதிகா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. ராதிகா ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது, கோபி நீங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, ஆஃபீஸில் என்னால் சரியாக வேலை கூட பார்க்க முடியாது, உங்களவே நான் நினச்சிட்டு இருப்பேன், அதனால நீங்கள் பத்திரமா இருக்கணும் சரியா நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ராதிகா, நீ போயிட்டு வந்து சொல்லிட்டு மயோக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டு, கோபி உங்களுக்கு மட்டும் தான் நான் சமைச்சு வச்சிருக்கேன், அதை மறக்காம நீங்க சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே ஈஸ்வரி, ஆமா அப்படி என்ன செஞ்சு வச்சுட்டு போறா, ஒன்னுத்துக்கும் உதவாது ஏதாவது ஒரு சாப்பாடாக செஞ்சு வச்சிருக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. இனிய வந்து ரொம்பவே கோவமா பாக்கிய கிட்ட, அம்மா நீ கூட பேசாத, இவங்க எனக்கு வீட்டில் தங்குறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, ஆனாலும் அவங்க வீட்டில் தங்குறாங்க, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்றாங்க. இங்க பார், உன் அப்பா கல்யாணம் பண்ணது ராதிகாவை நான் ஒன்று கூட்டிட்டு வர சொல்லலையே, நான் அவங்க கூட சேர்ந்து இருங்கன்னு தான் சொன்னேன், உன் அப்பா தானே கூட்டிட்டு வந்தாரு, என்ன ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கிருந்து கிளம்பி போனதும் ஈஸ்வரி கிட்ட வந்து, இனியா நான் போய் டேடி கிட்ட பேசுறேன், டேடி கிட்ட பேசி அவங்கள இப்பவே வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இனியா கிளம்பி போறாங்க. கோபியோட ஃபோன் அலாரம் அடிக்குது. உடனே பதறி போயிட்டு, கோபி வந்து நான் அப்பெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தேன், எப்படியெல்லாம் இருந்தேன், ஆனால் இப்போ மாத்திரைக்கு டைமிங் செட் பண்ணி முழுங்குற நிலைமை ஆயிடுச்சு, அதுக்கு முன்னால் பேசினா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், சண்டை எப்படியெல்லாம் போடுவேன், இப்போ ஏதாவது ஆர்குமெண்ட் ஆடுதா, ஏதாவது இஷ்யூ வந்துடுமோ, எனக்கு நெஞ்சு வலி வந்துடுமோ, இதை நினச்சி நான் பதறி போகிறேன்னு நல்லா சொல்கிறாங்க. இனியா பேச வந்ததை பேசாமல் அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பி போனதும் ரொம்பவே வருத்தமாக போயிட்டு ஈஸ்வரி கிட்ட, டேடி இப்படியெல்லாம் பேசுகிறாரு, இது எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி, ஆமா அதுக்காக தான் நானும் அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து கோபி வந்து, எனக்காக ராதிகா சமைச்சு வச்சிருக்க அந்த சாப்பாடை சாப்பிட்றேன், என்னடா லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும், இதுதான் வந்து ஒரு உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிட்றதா, அதுவே பாக்கிய பத்தியா எப்படி ஹெல்த்தியாக சமைச்சு வச்சிருக்கா, இந்தாடா இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கரெக்டாக அங்கே பாக்கியா வந்து அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தது அவங்க சாப்பிட்டோம், இங்கே கிச்சனை யூஸ் பண்ணுறதுக்காகவும் ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பே பண்ணுறாங்க, நான் சமைச்சதெல்லாம் சாப்பிடணுன்றதுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் சமைச்சதை நீங்கள் சாப்பிடுங்க, ஏன் மாமியாருக்கு நான் சமைச்சதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க நீங்க மட்டும் தான் சாப்பிடணுன்றாங்க. இதை பார்த்து கோபி, அம்மா இது ராதிகாவான்றதே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, அந்த அளவுக்கு இவன் நடந்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு கோபியே ஷாக் ஆகுற அளவுக்கு நம்ம பாக்கியா நடந்துக்கிறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி, ஆமா அப்படிதாண்டா அவன் நடந்துக்கிறா, எப்ப பாரு இதே மாதிரி தான் கோபப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு கோபி வந்து பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.